என்னதாங்க உங்க பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேளுங்களேன். அவர் கையெழுத்து போட மாட்டாரு, அதை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு பெரிய படம் இருக்கு, ஆத்திரத்துல அடிச்சு போட்டான்னா சட்டம் ஒழுங்க கெடுத்துட்டேன். பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் மனதுல வாழ்றோம். அண்ணன் வந்த பிறகு ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன் சொல்லுங்க, ஒரு தடவை பார்ப்போம். என்ன பண்ணுவேன்னு கேளுங்க, அண்ணன் கேளுங்க. பூட்டிட்டு பூட்டு எடுக்கா வெல்டு வச்சு பூட்டி வெல்டு வச்சுட்டு துண்டிடா, எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சப்ளை துண்டிடா, போடுறா உள்ள இருட்டுகள் கேமே அங்கிருந்து பேசணும், எல்லாத்தையும் அணைச்சு போட்டு படுறா அப்படின்னு. நான் சொல்ல சிரிக்கிறீல்ல, என்.டி. ராமாராவ் இதே தான் பண்ணாரு. இந்திரா காந்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகம் முழுக்க பூட்டி பிடிச்சி சாவி எடுத்துட்டு வந்தாரு. குய்யோ முய்யோன்னு கதறி வந்து அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி அப்புறம் அவர் சொன்ன மாதிரி கேட்டாங்க. சும்மா இவரெல்லாம் இவ்வளவு தூரம் பேச விட்டுட்டு அவர் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு, ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அவரு அது ஆள் இல்ல, சும்மா போட்டு என்ன விளையாட்டா இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆளுநர்கிட்ட கையில் துவக்க முடியல. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குன்னா இது ஜனநாயகமா? இது மக்களாட்சியா? நீங்க சொல்லுங்க. அந்த கட்சி கொடுமை இல்லையா? அது தகர்க்கணும். என்னை பழைய மாதிரியே விட்டுருந்தா இன்னைக்கு இப்படிதான் பேசுவீங்களா? அவர் என்னை இந்த வேலையை தூக்கி வச்சோன்னா, பெரும் பாரத்தை தூக்கி தலையில வச்சோன்னா நடை தலன் மெதுவாயிருச்சு, வேகமா நடக்க முடியல, சுமை கூடிருச்சு. நீங்க தான் கேட்கணும், என்னதாங்க உங்க பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேளுங்களேன், அதை சொல்லுங்களேன். அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் மனதுல வாழ்றதுக்கு இதை விடவா பெருமை வேணும்? அது போய் தேவையில்லாம போய் அவர்கிட்ட இவர் கையெழுத்துலதான் அவருடைய கௌரவம் இருக்கா என்ன? சொல்லுங்க, இவர் கையெழுத்துல தான் இருக்கா? வலியுறுத்தணும், ஆளுநர் இருக்கு, ஐயாட்ட கொஞ்சம் வலியுறுத்தணும். ஐயாட்ட சொன்னா அவங்க சொன்னா கையெழுத்து போட்டுற போறாரு. அவமதிப்பா தெரியுது எனக்கு. அவர் கையெழுத்து போட மாட்டாரு, அதை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. என் தம்பி உதயநிதிக்கு இருந்தவரா ரசிகர் இல்ல. இந்த நாட்டில் ரசிகர்களை சந்திக்காம மக்களை சந்திச்சு அரசியல் கட்சி தொடங்கின ஒரு தலைவனை சொல்லுங்க. அது சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப சமகாலத்துல சொல்லுங்க. நான் ரசிகர்களை சந்திச்சேன்னா மக்களை சந்திச்சேன். எனக்கு யார் ரசிகர் இருந்தது? ரசிகர் மன்றம்னா அது சும்மா சொல்றது, இழிவான சொல்றது. ரசிகர் மன்றம் வச்சிருந்தாங்க அப்படின்னு, அப்படித்தானே எம்ஜிஆர் சொன்னீங்க. அப்ப உதயநிதி எதுக்காக நடிச்சாரு? அவருக்கு சுவரொட்டியில உதயநிதி ரசிகர் மன்றம் எல்லாம் ஒட்டுனதெல்லாம் கிழிச்சிட்டாங்களா? அவங்க போய் கிழிச்சு போட்டாங்களா அவங்க சுவரொட்டியில எல்லாம்? சும்மா இதே அப்படி கொச்சைப்படுத்துறது, கேவலப்படுத்துறதுன்ட்டு. அதை விட்டு சும்மா அது ரசிகர் மன்றம் அப்படிதான் சொன்னாங்க. நான் வரும்போது பிரபாகரன் ரசிகர் மன்றம் சீமான் ஆரம்பிக்கிறாரு தான் சொன்னாங்க. ஆமா, எங்க அண்ணன் 100 படம் நடிச்சிருக்கிறாரு. என்னவா ஒண்ணு வெல்றேன் வீழ்றேன், அதை பத்தி இல்ல. நான் சண்டை செய்யறேன். இது என் நிலம், என் நாடு, என் மக்கள், என் மக்களின் உரிமை. அதுல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எங்க ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க திரும்ப சொல்ற, நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னைய ஜனநாயகவாதின்னு சொல்லுவான், நீ உரிமைன்னு பேசிட்டீன்னா தேச துரோகின்னு சொல்லிடுவாண்டாங்கிறாரு. அது மாதிரி நாங்க உரிமையை பேசுறதுனால இவங்களுக்கு எல்லாம் வெறுப்பாகவும் எரிச்சலாகவும் இருக்குது. எதிர்காலத்துல நான் யாரோடும் கூட்டணி இல்ல, என்னோட யார் கூட்டணி வர்றாங்கன்னு தான் நீங்க பேசணும். நான் போய் அவரோட கூட்டணி இவரோட கூட்டணி, நான் தான் மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி நிக்கிற ஒரு பிள்ளை நான் தான். மற்றவங்க எல்லாம் அவங்க, நான் தத்துவத்தை நம்பி நிக்கிறேன், தனிச்சு நிக்கிறேன், தனித்துவத்தோடு நிக்கிறேன். என்னுடைய கோட்பாடு கொள்கைகள் வேற, என்னுடைய இலக்கு வேற. நான் ஒட்டுமொத்தமாவே இந்த அமைப்பை மாத்தி சரி செய்யணும்னு நினைக்கிறேன். நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வந்தவன் இல்ல, தொடக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்தவன். கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரல, அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். சீர்திருத்தவாதிகள் அல்ல, புரட்சியவாதிகள். அதனால போட்டு அதை திருப்பி பேசிட்டு கூடாது. எங்க கோட்பாடு பிடிச்சு யார் வந்தாலும் ஏற்போம். பல ஆள் ஒருத்தர் இருக்கேன் அதுல, அவன் அந்த ஆளு அவன் கெடுத்தது எங்க ஆள் தான். அவ்வளவு பெரிய வீரன் தம்பியை கொலை ஆகிட்டு போட்டதான் இந்த வரலாற்றுல பெரிய பிள்ளை. எல்லாம் இப்ப ராஜஸ்தான்ல இருக்கனா பீகார்ல இருக்கனானே தெரியலையா? சிரிக்காது, உண்மையை சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இவ்வளவு மக்கள்ல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்புறத்துக்கு மாநில உரிமை பேசுறீங்க, தன்னாட்சி பேசுறீங்க, மாநில சுயாட்சி, அதெல்லாம் எங்க இருக்குது? ஐயா கலைஞர் இருக்கும்போது, அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது ஆளுநர் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரா தங்கச்சி? இந்த வேலையெல்லாம் பார்த்து ஆய்வு செய்யறேன். ஒருத்தர் போனார் பாருங்க, ஒவ்வொரு ஆய்வா போய் பண்ணிட்டு இருந்தாரு ஒருத்தர், இதுக்கு முன்னாடி இருந்தவர். இப்ப இவரு இது மாதிரி ஒரு கேவலம் ஏதாவது இருக்கா?